இவ்வளவு நாள் சின்ன வயசுல இருந்து இத்தனை வயசு வரை செஞ்ச அறிந்தும் அறியாமலும் துணிகர பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டுட்டு சொல்லுங்க. ஏசப்பா, நான் எங்க அம்மா அப்பாட்ட கூட சொன்னது கிடையாது, என் புருஷன் கூட சொன்னது கிடையாது, என் மனைவிட்ட கூட சொன்னது கிடையாது, என் பிள்ளைகள்ட்ட கூட செய்யணும் கிடையாது. ஆனா நான் உங்கள்ட்ட சொல்றேன் ஏசப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, இதெல்லாம் பாவம்னு இவ்வளவு நாள் தெரியாம இருந்துட்டேன். ஆனா ஆண்டவரே, இப்ப எனக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க ஏசப்பா. நான் பாவத்துக்கு தான் செஞ்சதுக்கு தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு உங்க மனசாட்சி குத்தப்பட்டுனா நீங்க ஒரு நிமிஷம் இந்த நேரம் முழங்கால் குத்தி ஜெபிச்சீங்கன்னா உங்க அக்கிரமங்கள் பாவங்கள்லாம் நீக்கி உங்க சந்ததியில எந்த சாபம் வராதபடி, எந்த பிள்ளைகளும் குறைவுபட்ட பிள்ளைகள் பிறக்காதபடி ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வார். இல்லைன்னா உங்க காலம் முடிஞ்சிடும். அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை. பைபிள்ல கூட 2-3 இடத்துல ராஜாக்களுக்கு பிள்ளைங்க கடைசியில போர் வந்தப்போ மற்ற ராஜாக்கள் வீட்டுல அடிமைகளாக, ராஜாக்களுக்கு கீழே அடிமைகளா வேலை செய்யற கூட்டத்தில் மாறினாங்க. காரணம் என்ன தெரியுமா? இவங்க செய்த பாவமும் சாபம். அந்த பாவம் சாபம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுமா? வேண்டாம். இத்தனை நாட்கள் நம்ம எந்த அக்கிரமம், நியாயக்கேடு, தர்மம் இல்லாம அநியாயம் செஞ்சதாலும் அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்க தலைமை